மதுரை மாவட்டம் அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் சயன அலங்காரத்தில் தைல காப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் 2ஆம் நாளன்று மேளதாளங்கள் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் உற்சவர் கள்ளழகர் பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள், தீபாராதனைகள் நடந்தது. திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பெருக்குடன் சுவாமியை வழிபட்டனர். கோவை மாவட்டம் திருமலைப்பாளையம் நேரு கல்லூரி விடுதியில் இரவு உணவு சாப்பிட்ட 12 மாணவர்கள் வயிற்று வலியால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 5 பேர் உள்நோயாளியாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாகவே உணவு தரமற்றதாக இருப்பதாக 1ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் அலட்சியம் காட்டியதன் விளைவே இதற்கு காரணம் என கூறிய மாணவர்கள் விடுதி முன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மாவட்டம் ஓஎம்ஆர் சாலை மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருப்பதோடு புழுதி பறக்கும் நிலையும் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். குறிப்பாக துரைப்பாக்கம், ஒக்கியம் உள்ளிட்ட இடங்களில் மண் படலத்தோடு ஜல்லிக்கற்கள் சாலையில் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஊத்தங்கல் கிராமத்தில் 45 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்களை திமுக கவுன்சிலர் போலி நபர்களுக்கு மாற்றி முறைகேடு செய்தது பொதுமக்களை வேதனையடைய வைத்துள்ளது. 1999இல் திமுக ஆட்சியில் வழங்கிய வீட்டுமனை பட்டாக்களை 24 ஆண்டுகளுக்கு பிறகு கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் வருவாய் ஆய்வாளர் உதவியுடன் வேறு நபர்களுக்கு திமுக கவுன்சிலர் மாற்றம் செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து ஆட்சியரிடம் புகார் அளித்த பொதுமக்கள் போலி விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு தங்கள் இடத்தை தங்களுக்கே வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். இந்த ஊர்ல இருக்கிறவங்க பேருக்கு யாருக்குமே பட்டா வரல. எங்க ஊரை தாண்டி 3 கிலோமீட்டர்ல இருக்காங்க. அவங்களுக்கு தான் இங்க வந்து பட்டா இருக்கு. எங்களுக்கு யாருமே பட்டா கிடையாதுங்க. திமுக கவுன்சிலருங்க அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டா ஃபுல்லாவா அவங்க பேர்ல தாங்க வந்திருக்கு. எங்களுக்கு யாருக்குமே பட்டா கிடையாது. எங்க பேர்ல இருந்த பட்டா ஃபுல்லாவா பாத்தீங்கன்னா அவங்க பேர் எங்களுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கவங்க யாருக்குமே பட்டா கிடையாதுங்க. எங்களுக்கு உண்டான எங்க பேருக்கு வந்து இந்த பட்டாவை மாத்தி கொடுக்கணும் திருப்பி. திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டி கிராமத்தில் கிறிஸ்துவ மற்றும் இந்து மக்களுக்கு இடையே அன்னதானம் வழங்குவது தொடர்பான பிரச்சினையில் அரசு மைதானத்தில் அன்னதானம் வழங்க உத்தரவிட்ட நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அரசுக்கு சொந்தமான காளி மைதானத்தில் கிறிஸ்தவர்கள் திருவிழா காலங்களில் பாஸ்க திருவிழா மற்றும் அன்னதானம் நடத்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது இந்து கோவிலில் வருகின்ற திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் அன்னதானம் வழங்க அனுமதி கேட்டு அளித்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதை எதிர்த்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். இந்த திமுக அரசாங்கம் மக்களுடைய மத நம்பிக்கைக்கும் சமூக தீங்கில்லாம இத முழுவதுமா தடை செய்து ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு அனுமதிக்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு பகுதியில் அரசு பணத்தை விரயம் செய்து புதிதாக கட்டப்படும் வடிகால் பணியால் பொதுமக்கள் விரக்தியடைந்துள்ளனர். ஏற்கனவே உள்ள வடிகாலை தூர்வாரி புதுப்பிக்காமல் தரமற்ற முறையில் புதிதாக வடிகால் கட்டுவதால் மழைநீர் தேங்கி சாலை வசதியும் வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை சீர் செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். இந்த வாய்க்காட்டு தேவையில்லாத ட்ரைனேஜ் கட்டுறாங்க. தேவை இருக்க இடத்துல கட்டலை. அது அப்படியே பால் அடைஞ்சு போய் பழுதாகி அப்படியே கிடக்கு. 30 வருஷமாகுது அந்த ட்ரைனேஜ் கட்டி. அது அப்படியே கிடக்கு. அது சரி பண்ணி கொடுக்கல. இது சிமெண்ட் மண்ணை போட்டு குழப்பி தேவையில்லாத அரசாங்க பணத்தை வச்சு வேஸ்ட்டாக பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. ஒழுங்காக கூட அதை கட்டி வைக்கல. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செய்து தராமல் தங்களது வார்டை புறக்கணிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்ரீமுஷ்ணம் 11வது வார்டு பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாகவே குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட வசதிகளை செய்து தராததாக கூறப்படுகிறது.
இதனால் குடிநீர் இன்றியும் கழிவுநீர் தேங்கி கொசு தொல்லையிலும் அவதிப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும், இதுதான் விடியா திமுகவின் 4 ஆண்டு கால நல்லாட்சியா என்றும் கேள்வி எழுப்பினர். கரூர் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி சமத்துவபுரம் அருகேயுள்ள கல்குவாரி பள்ளத்தில் தொழிற்சாலை கழிவுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டி தீ வைத்ததால் புகை மண்டலமானதில் மக்கள் பீதியடைந்தனர். BPCL பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் பைப்லைன் அமைத்த பகுதிக்கு அருகே தீ வைக்கப்பட்டதில் பல அடி தூரத்துக்கு புகை மண்டலம் ஏற்பட்டு பலருக்கு சுவாச பிரச்சனை அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் ஊராட்சி நிர்வாகம் இதனை கண்டும் காணாமலும் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை ரிப்பன் மாளிகை எதிரே பழைய போக்குவரத்து சிக்னலை அகற்றாமல் புதிய போக்குவரத்து சிக்னல் அமைத்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். 2 சிக்னல் கம்பங்கள் உள்ளதால் சிக்னலில் பச்சை விளக்கு எரிகிறதா மஞ்சள் விளக்கு எரிகிறதா என்பது புரியாமல் குழப்பத்தில் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர தொலைநோக்கு திட்டங்கள் இல்லாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படுவதே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கிணற்றில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதோடு கிணற்றின் உரிமையாளர் தூக்கு போட்டு தற்கொலை செய்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முயல் வேட்டைக்கு சென்ற குள்ளூர் சந்தையைச் சேர்ந்த சுரேஷ் நரசிம்மராஜ் என்பவரின் வயலில் உள்ள மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்தார். இதனை மறைக்க சுரேஷின் உடலை நரசிம்மராஜ் கிணற்றில் போட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து விசாரணைக்கு பயந்து நரசிம்மராஜ் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் சர்ச்சைக்குரிய மரணங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வெள்ளநீர் கால்வாயின் நடுவில் சதுப்பு நிலத்தில் டாஸ்மாக் மதுபான கடை அமைத்துள்ள விடியா அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சென்னை பள்ளிக்கரணையில் பல நூறு ஏக்கரில் உள்ள சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி வருவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியும் விடியா அரசு விழித்தெழவில்லை. இந்நிலையில் பழவேற்காட்டில் கடலோர சதுப்பு நிலத்தில் விடியா அரசு டாஸ்மாக் கடை அமைத்துள்ளது. இதனை அகற்ற வலியுறுத்தும் பொதுமக்கள் மக்கள் விரோத அரசாக திமுக அரசு இருக்கிறது என குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள மேச்சேரி உழவர் சந்தை செல்லும் சாலை சேரும் சகதியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கும் நிலை உள்ளது. சாலையை சீரமைக்க கோரி பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்துக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மேச்சேரி பேரூராட்சி அதிகாரிகள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். சென்னை சேத்துப்பட்டு அருகே டேங்கர் லாரியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்தனர். பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் தனது தம்பி விஜய் மற்றும் நண்பர் கிஷோருடன் வானகரம் நோக்கி காரில் சென்றபோது சேத்துப்பட்டு ஈகா திரையரங்கம் அருகே அதிவேகமாக வந்த டேங்கர் லாரி மோதியதில் ஸ்ரீனிவாசன், கிஷோர் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் விஜய் உயிரிழந்தார். இந்த நிலையில் லாரி உரிமையாளர் சிக்கினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள தினசரி மீன் மார்க்கெட்டில் நடைபெற்ற சோதனையில் நல்ல மீன்களுடன் கலந்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கிலோ கெட்டுப்போன மீன்கள் அழிக்கப்பட்டது. மீன்கள் மீது ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி அழிக்கப்பட்ட நிலையில் கெட்டுப்போன மீன்களை வைத்திருந்த மீன் வியாபாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோன்று இங்குள்ள இறைச்சி கடைகளில் பெரும்பாலும் கெட்டுப்போன இறைச்சிகளை விற்பதாக தெரிவித்த பொதுமக்கள் விடியா அரசின் அதிகாரிகள் இங்கு அடிக்கடி ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் நலனை காக்க வேண்டுமென வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சர்வீஸ் சாலையில் சுற்றி திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குண்டுமேடு செக் போஸ்ட் அருகே உள்ள ஏரிக்கரை பகுதியில் ஏராளமானோர் மாடுகளை வைத்து பராமரித்து வருவதால் அவை சாலையில் சுற்றி திரிந்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகிறது. கடந்த வாரம் ஜெயக்குமார் என்பவர் 2 சக்கர வாகனத்தில் வந்தபோது மாடு குறுக்கே வந்ததால் வழுக்கி விழுந்து உயிரிழந்தார். எனவே மாடுகளை கட்டுப்படுத்த விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வலியுறுத்தினர். பிரெயின் செயல் இழந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்னால முடியல. ரோடெல்லாம் மாடு அலையுது. என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்? பிள்ளைங்களை தேர்த்தது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? மாடு கட்டுங்க கட்டுங்கன்னு சொன்னா யாராவது கேக்குறீங்களா? எதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இதுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் உதவி வேளாண் இயக்குனர் அலுவலகம் முன்பு பயிர் இழப்பீடு கோரி காவிரி உழவர் பாதுகாப்பு சங்கத்தினர் தேசிய கொடி மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2024-2025 ஆண்டு சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களுக்கு பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட முழு இழப்பீட்டை தாமத வட்டியுடன் சேர்த்து வழங்க வேண்டும், மின்னல் தாக்கி உயிரிழந்த கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. டெல்டாவை சேர்ந்த ஸ்டாலின் தங்களுக்கு இழப்பீடு கூட கிடைக்காமல் வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழுதாவூர் கிராமத்திலே 4 பெண் விவசாயிகள் வேளாண் பணியிலே ஈடுபட்டிருந்த பொழுது மின்னல் தாக்கி அங்கேயே இறந்து விட்டார்கள். காட்டுமன்னார் கோயிலிலே சென்றவார் சுப்பிரமணியன் என்ற விவசாயி மின்னல் தாக்கி இறந்திருக்கிறார். அவர்களுடைய குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு 5 லட்சம் ரூபாய் தான் நிவாரண உதவியை அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்த குடிகாரர்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடை தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரத்தில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றி வருவதாகவும் இவ்வாறு வரும் தெருநாய்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் கோழி, பூனை ஆகியவற்றை வேட்டையாடி செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனால் இரவு நேரத்தில் வெளியே செல்லவே அச்சமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கிளை கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். செல்லம்பட்டியில் வைகை திருமங்கலம் பிரதான கால்வாயில் ஒத்தப்பட்டி கிளை கால்வாய் செல்லும் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள், கால்நடைகள், விவசாய இடுபொருட்கள், இயந்திரங்களை கொண்டு செல்ல முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை விடிய அரசு அலுவலர்களிடம் மனு அளித்தும் கண் துடைப்பு நடவடிக்கை மட்டுமே எடுத்ததாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் கால்வாயின் இரு பகுதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க விடிய அரசை வலியுறுத்தினர். அளவு 40 அடிங்க. இதில் இடது பக்கத்துக்கார 18 அடி, வலது பக்கத்துக்கார 16 அடி, நடுவில் 8 அடி ஆற்று போகுது. இதில் தனிநபர்கள் வீட்டை கட்டி காம்பவுண்ட் சுவர் கட்டி முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த இடது பக்கத்தில் செல்லக்கூடிய ஆடு மாடுகள் மற்றும் டிராக்டரு மற்றும் உரங்கள் ஏற்றி போகக்கூடியதை பூரா வலது பக்கத்துக்கரையில் தான் போகிறாங்க. அதேமாதிரி வலது பக்கத்துக்கரையிலையும் ஒரு நபர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காரு. இதனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடு மாடுகளை, டிராக்டர்களை உழவுட கருவியில் கொண்டு போக முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே குப்பநத்தம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி அருகே உள்ள சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் தொற்றுநோய் பரவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வடிகால்வாய் பாலம் தூர்ந்து போனதால் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி வைரஸ் காய்ச்சல் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து புகார் அளித்தும் ஊராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பதவியேற்ற நாள் முதல் விடியா அரசு மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி செயல்படுவதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஒரு மாதம் ஆகுது, இந்த இடத்துல ஒரு மாதம் மழை பெஞ்சு முடியாவது. இதுலேருந்து இப்போ இந்த வழியுமே இந்த தண்ணி ஈரம் காயில் தண்ணி இங்கே வர தண்ணியெல்லாம் கடந்து போக மாட்டேங்குது. இங்காண்ட வாக்கியா இங்காண்ட கிராஸ் பண்ணணும். அந்த வாக்கியா அந்தாண்ட வெளியில் தண்ணியும் போகல, இதுலேயும் அடைச்சி தேங்கி நிற்கிது. ஃபுல்லாக வந்தாண்ட பிள்ளைங்கள்லாம் குழந்தை பிறந்து 2-3 வீட்லேயே குழந்தை இப்போ பிறந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாமே என்ன வைரஸ்னே சொல்ல மாட்டாங்க. டாக்டர் காமிச்சு பார்த்தாச்சு, ஃபீவரு. அதனால் நாங்களும் எல்லா அதிகாரிகிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தோம். இன்னி வரையும் ஒரு ஆக்ஷன் கிடையாது. தேனி மாவட்டம் கம்பம் எல்லை வனப்பகுதியில் கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகளை கொட்டிய வாகனத்துக்கு வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அபராதம் செலுத்திவிட்டு மருத்துவ கழிவுகளை மீண்டும் கம்பம் எல்லை வனப்பகுதியில் கொட்டுவது வாடிக்கையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசின் எல்லைப்பகுதி காவல்துறையும் வனத்துறையும் தூக்கத்தில் இருப்பதால் சுற்றுச்சூழல் அழிவு தொடர்வதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சாலையை அகலப்படுத்த பள்ளம் தோண்டியதில் மின் கம்பம் கீழே விழும் அபாயத்தில் உள்ளது. ஆசாத் பக்கீர் தைக்கால் பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு மின் கம்பம் கீழே விழும் அபாயத்தில் உள்ளது. மின் வாரிய அதிகாரிகளிடம் இதுகுறித்து முறையிட்டால் ஒப்பந்த பணியாளர்களே இதற்கு காரணமென அலட்சியத்துடன் பதிலளிப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தனத்தால் பேராபத்துகள் நடப்பது அதிகரித்து விட்டதாக வேதனை தெரிவித்தனர்.